ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அதில் பகுதி 3 அதில் உள்ள ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகளில் நமக்கு நிறைய இருக்குது. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை, அப்புறம் சமய சார்பு உரிமை, அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணக்கூடிய உரிமை, இப்படி நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு தான் நம்ம பார்ட் பை பார்ட்டாக பார்க்கலாம். முதல்ல சமத்துவ உரிமை. ஸோ ஒரு குழந்தை சமத்துவமாக நம்ம நடத்தணும், எப்போவுமே சமமாக நடத்தணும். ஏன்னா ஒரு 14 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே தான் ஒரு குழந்தையுடைய பேசிக் ஹியூமனிட்டி, அதாவது இந்த குழந்தை இப்படி தான், அவளுடைய நடத்தை இப்படி தான், அவள் இப்படி தான் ஒரு விஷயத்தில் இப்படி தான் அவள் பிஹேவ் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையுடைய பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் ஆகி அந்த குழந்தையோடைய இது செட் ஆகிறதுன்றது இந்த ஏஜுக்குள்ளே தான். அப்போது சமத்துவ உரிமைன்றது 14 to 18. இதை எப்படி ஈஸியாக படிக்கலாம், ஒவ்வொருதையும் பார்க்கலாம். ஸோ பிரிவு 14 அப்படின்றது அனைவரும் சமம். அதாவது ஒரு வீட்டில் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் 4 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா 2 குழந்தைங்க. ஸோ ஒரு வீட்டில் உள்ள 4 பேரும் அனைவரும் சமம், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும்னு சொல்லி எல்லா இதுலேயுமே சமமாக எல்லாருமே இருந்தாங்கன்னா அதான் நல்லது. ஸோ ஒரு வீட்டில் உள்ள 4 பேரும் அனைவரும் சமம்னு இருக்கணும். அடுத்தது 15 மதம். அதாவது ஒரு ஊரில் இப்போ எப்படி மக்களை பாகுபடுத்துகிறாங்க அப்படின்னா 5 வகையில்: மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம். இதை வச்சு தான் பாகுபாடுபடுத்துகிறாங்க. அப்போது ஒரு ஊரில் 5 விதமாக பாகுபாடுபடுத்துகிறாங்க. இந்த 5 வச்சு அப்போ இதை தடை செய்யணும், இந்த பாகுபடுத்துறதை தடை செய்யணும் 5 விதமாக. அப்போ ஒரு ஊரில் 5 விதமாக, அப்போ அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்தது பிரிவு 16. அதாவது ஒரு பொண்ணுக்கு ஆறுதல் அப்படின்றது என்ன, எல்லா வேலைவாய்ப்புலையும் பெண்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு பெண்ணுக்கான ஆறுதலாக இருக்கும். அப்போது ஒரு பெண்ணுக்கு அப்போ 1, ஆறுதல்னா 6, அதை வச்சு இப்போ வச்சுக்கலாமா? அடுத்தது பிரிவு 17. தீண்டாமையை ஒழிக்கணும். தீண்டாமைன்றது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வருது. அப்போ அதை ஒழிக்கணும்னா என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தராவது முதல்ல அதை ஒழிக்கிறதுக்கு தைரியமாக எழுந்து வரணும். அப்போ ஒருத்தராவது எழுந்து வரணும். அப்போ ஒருத்தர்னா 1, எழுந்துனா 7, தீண்டாமையை ஒழிக்க. ஓகேவா? அடுத்தது 18 வயசில் ஒரு குழந்தை அப்படின்றது 12th வரைக்கும் உள்ள பேசிக் எஜுகேஷனாக தான் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பட்டம் பெற படிப்பெல்லாம் படிப்பாங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி நான் பட்டம் வச்சுருக்கேன் அப்படின்றது எல்லாமே அந்த ஏஜுக்கு அப்புறம் தான். அப்போ 18 வயசு என்ன செய்யணும்? இராணுவ கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்கணும். அதுக்கப்புறம் தானே அவங்க பெறுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு இதை நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து சுதந்திர உரிமை பிரிவு 19லேருந்து 22. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எல்லாருமே ஸ்கூல் லைஃப்பை எப்போதுமே எல்லா குழந்தைங்களும் பாருங்கள் போரும்பாங்க. நான் எங்கள் காலேஜில் தான் ரொம்ப சுதந்திரமாக இருந்தேன், ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், என்ஜாய் பண்ணேன் பாருங்க. ஸோ எல்லா குழந்தைங்களும் அந்த சுதந்திரமாக இருக்கிறதுன்றது அந்த ஏஜ். அப்போது சுதந்திர உரிமையோட பிரிவுகள் எதெல்லாம்னா 19லேருந்து 22 வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ அதை எப்படி ஈஸியாக படிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிவு 19. இதை எப்படி படிக்கலாம்னா, நமக்கு 19ஆவது நூற்றாண்டிலே பார்த்திங்கன்னா மக்களுக்கான ஒரு பேசிக் உரிமை எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு பேச்சுரிமை தான் மெயினே. யாருனாலும் பேசலாம், பெண்கள் தான் பேசக்கூடாது, ஆண்கள்னால் பேசணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி யாருனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுரிமை. அடுத்து கருத்தை தெரிவிக்கிறது, தன்னுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடிய உரிமை. அமைதியான முறையில் ஒரு கூட்டம் ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் கூட்டம் கூடி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான உரிமை. ஒரு ஊரில் சங்கம் அமைக்கிறதுக்கு, அமைப்புகள் தொடங்குறதுக்கு உரிமை. இந்திய நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் வசிக்கலாம்னு சொல்லி உரிமை. தனக்கு பிடித்த தொழிலை செய்கிறதுக்கான உரிமைன்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு தேவையான மூல உரிமைகள் இந்த 6ஐயுமே 19ஆம் நூற்றாண்டிலே நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி படிச்சுக்கலாமா? அடுத்தது பிரிவு 20. இந்த 20ன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது 420 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 420 அதில் 20 மட்டும் இங்கே இருக்குது. ஓகேவா? 420 அப்படின்னா என்னது? ஒரு குற்றவாளின்னு அர்த்தம். அப்போது அதை வச்சு இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 420 அப்போ ஒரு குற்றவாளி. ஸோ 20 அப்படின்னா 20ல் 2 வருது இல்லையா? அப்போ இங்கேயும் நமக்கு 2 வரணும் ஆன்சர்லேயும். எப்படி? ஒரு குற்றம் செய்யப்பட்ட ஒரு நபருக்கான உரிமை, தன்னுடைய குற்றம் நான் இதை செஞ்சுட்டேன், தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்கிறதுக்கான உரிமை. அப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை. அடுத்து அந்த தண்டனையிலிருந்து அவன் பாதுகாப்பு பெறக்கான உரிமை. அப்போ 20ல் 2 வர்றதுனால இங்கேயும் 2 இது வரும். ஃபஸ்ட்டு அந்த நபருக்கான உரிமை, அந்த தண்டனையிலேருந்து பாதுகாப்பு பெற உரிமை, 2 இது. ஸோ 420 வச்சு அது குற்றம்ன்றதை ஞாபகம் வச்சு நம்ம இதை கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்தது பிரிவு 21. அதாவது இதில் எப்படி படிக்கலாம்னா, இப்போ நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை, நம்ம வாழ்கிறதுக்கு. ஸோ அந்த உரிமையும் நம்மளுடைய தனிப்பட்ட சுதந்திரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்குது. நான் இப்படி தான் இருப்பேன், அந்த மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். ஸோ இந்த ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கைன்றது நம்ம தான் வாழ போகிறோம்.
நம்மளுடைய சுதந்திரம்ன்றதையும் நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் பாதுகாப்பு தேவைன்னா அந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் இல்லையா? அப்போ ரெண்டுமே ஒன்று தான். இப்போ 21 என்ன ரெண்டுமே ஒன்று தான். அதான் 2 1 ரெண்டுமே ஒன்று தான். எது வாழ்க்கையும் நம்மளுடைய தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு ஒன்று தான் அப்படின்னு ஞாபகம். அடுத்தது 21A. இதை எப்படி ஞாபகம்? ஒரு வீட்டில் 2 குழந்தை இருந்தாலும் சரி தான், ஒரு குழந்தை இருந்தாலும் சரி தான், எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபஸ்ட்டு A 21A. ஏன்னா என்னது? நம்மளோட ஆல்ஃபாபெட்டோட ஃபஸ்ட்டு லெட்டர். அப்போது ஃபஸ்ட்டு லெட்டர். அதேமாதிரி ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு எது தேவை? மெயினாக தொடக்க கல்வி தான் தேவை. அப்போ 21A வந்தாலே ஒரு வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு அடிப்படையான தொடக்க கல்வி கண்டிப்பாக மஸ்ட்டு வேணும். அடுத்தது 22. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இப்போ ஏதோ ஒரு வழக்கில் ஒருத்தங்களை கைது செஞ்சு வச்சுட்டு தடுப்பு காவலில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பாதுகாப்பு. அப்போ இதை எப்படி ஞாபகம்னா, ஒருத்தங்களை கைது செய்து தடுப்பு காவலில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கேஸ் அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கு காவலுக்கு என்ன செய்வாங்க? 2 போலீஸை வெளியே போடுவாங்க. 2 போலீஸை வெளியே போடுவாங்க. அப்போ 22 அப்படி ஞாபகம்லாமா? ஓகேவா? அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 24. அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி படிக்கலான்னா, இப்போ 22 வயசில் நம்ம படிப்பை முடித்த பிறகு நம்மளோட கெரியரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் பொதுவாகவே நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேசிக்காக நடக்கிறத இது பண்ணுவோம். கட்டாயமாக 23 வயசில் நீ கட்டாயமாக வேலைக்கு போயிடணும், நீ இனிமேல் படிக்க வைக்கணும். இன்னமும் நிறைய வீடுகள் அப்படி இருக்காங்க. நான் மேற்கொண்டு படிக்கன்னு சொல்கிறவங்க வீட்டில் இல்லை நீ கட்டாயமாக வேலைக்கு போகணுன்பாங்க. ஒரு கொத்தடிமை மாதிரி தான் நம்மளை இது பண்ணுவாங்க. இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னால் கூட நம்மகிட்ட அதுக்கான பொருளாதார சூழ்நிலைலாம் இல்லை, அந்த வியாபாரத்தை செய்ய விடாமல் தடுத்து நீ வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அப்போ 23 வயசில் இது நடக்குது. ஒரு பேசிக்காக ஒரு ஹியூமனுக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். அடுத்தது 24 வயசில் தான் நம்ம ஒரு வேலையில் போய் ஃபிக்ஸ் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு ஃபேக்ட்ரிலையோ எதுனாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் தான் பண்ணணும், ஒரு குழந்தை பண்ணக்கூடாது. அப்போ 24 வயசு கீழே உள்ள எல்லா குழந்தையும் என்ன செஞ்சிடணும்? அந்த குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்து நம்ம வெளியே அனுப்பிடணும். 24 வயசில் நம்ம அதுக்கு கீழே உள்ள வேலை பார்க்குற எல்லாருமே என்ன தான்? குழந்தை தொழிலாளர். ஏன்னா அவங்களாம் படிக்க வேண்டியவங்க. அப்போ அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம வெளியே தள்ளிடணும். ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது சமய சார்பு உரிமை. ஸோ சமய சார்பு உரிமை அப்படின்றது பிரிவு 25லேருந்து பிரிவு 28 வரைக்கும். அதாவது இந்த 25லேருந்து 28 வயசு அப்படின்றது தான் ஒரு யாராக இருந்தாலும் சரி படிப்பை முடித்து நம்ம அந்த வேலையில் தான் செட்டில் ஆகணும், என்னோடய லைஃப் பார்ட்னராக இவங்க தான் வரணும் அப்படின்ற ஒரு நம்மளுடைய லைஃபுக்கான மெயின் டெசிஷனை எடுக்கக்கூடிய டைம். ஸோ இந்த இதை தான் நம்ம ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட இது வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரிவு 25 அப்படின்னா இதில் 25 26 ஞாபகம் வைக்காமல் நம்ம அந்த சமய சார்பு உரிமைன்றது 25லேருந்து 28 வரைக்கும் அப்படின்றத நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுட்டு ஸோ ஆர்டராக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இதில் என்ன வரும் அப்படின்னா, ஒரு மனுஷன் எந்த சமயத்தினாலும் ஏற்றுக்கலாம், அதை ஃபாலோ பண்ணலாம், இல்லை அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி பரப்புறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த இது சம்மந்தமான விவகாரங்களை அவன் நிர்வகிக்கக்கூடிய உரிமையும் அவனுக்கு இருக்குது. 2வது. 3வது, அப்படி ஒரு மதத்தை பரப்பணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வரி செலுத்துறதுக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கான சுதந்திரமும் அவனுக்கு இருக்குது. அடுத்தது இப்போ நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒவ்வொரு மதம் சார்ந்து இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அவங்கவுங்க இன்ஸ்டியூஷனில் அவங்களுக்கு தக்கனாப்பில் ஒரு காலையில் ப்ரேயர்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வழிபாடு அறிவுரை நிகழ்வுகள் நிறைய நடக்கும். அதில் கலந்து கொள்கிறதுக்கும் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கே உரிமை. அப்படி இப்போ இந்த 4 இதை இப்படி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை. ஸோ இப்போ நம்ம 28 வயசு முன்னாடி நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போய் நம்ம கல்யாணம் ஆகி நமக்கு செட்டில் ஆயாச்சு. இப்போ நமக்குன்னு அடுத்து ஒரு குழந்தை வரும். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அதை சேவ் பண்ணணும் அப்படின்றதான் அந்த 29 30ன்ற ஏஜில். அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கல்வியை கொடுக்கணும், நம்ம கிடைச்ச கல்வியை கொடுக்கணும், நம்ம கலாச்சாரத்தை பற்றி நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அப்போ 29 30 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏஜில் தான். அடுத்தது அப்போ எப்படி படிக்கலாம்? பிரிவு 29ன்றது நம்மளுடைய எழுத்து, நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய எழுத்து, நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கலாச்சாரம், இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும்னு நம்ம ஃபஸ்ட்டு நினைப்போம் 29 வயசில். அடுத்தது இப்போ ஒரு குழந்தை வந்துட்டேன்னா அடுத்து என்ன செய்வோம்? கல்வி நிறுவனங்களே இங்கே நிறுவின்னு இருக்குது, நம்ம எந்த கல்வி நிறுவனத்தில் நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கலாம்
அடுத்து நம்ம ஃபேமிலி எப்படி இப்போ நம்ம நிர்வகிக்கலாம். இப்போ ஒரு குழந்தை இப்போ ஸ்கூலுக்குன்னு போயாச்சுன்னா அடுத்து அதுக்கான செலவுகள் எல்லாமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ எப்படி நிர்வகிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிப்போம். அப்போது 30 வயசில் எனது கல்வி நிறுவனம் ப்ளஸ் அந்த ஃபேமிலியை நிர்வகிக்கக்கூடிய உரிமை அப்படின்னு வச்சுக்கலாமா. அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை. இது பிரிவு 32. அட்லாஸ்ட் ஒன் தான் இப்போ நமக்கு இங்கே பேசிக்காக புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதில் கடைசி வரக்கூடியது பிரிவு 32 வருது. அப்போது அட்லாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அட்லாஸ்ட் வர்றது என்னது, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா பேசிக்காக அடிப்படை உரிமைகள்னு சொல்லிட்டு, இது எல்லாமே நமக்கு இந்த நம்மளுடைய இந்த பேசிக்கான அடிப்படை உரிமை எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுதோ அப்போ நம்ம நீதிமன்றத்தை அணுகி அதுக்கான உரிமையை நம்ம பெறலாம் அப்படின்றதான் கடைசி வர்றது. ஸோ இது வரைக்கும் பார்த்த எந்த உரிமையாவது நமக்கு கிடைக்கல, அதில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்றதான் அட்லாஸ்ட்டு பிரிவு 32 அட்லாஸ்ட்டுன்னு சொல்லி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம 31 மட்டும் இல்லாமல் இருந்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா 1978ஆம் ஆண்டில் 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தப்படி இந்த இதை சொத்துரிமை இருந்திருக்கும் பிரிவு 31ன்றது. அதை நீக்கி பகுதி 12ல் 300A அப்படின்ற ஒரு சட்ட உரிமை அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி சட்ட உரிமைக்கு கீழே கொண்டு போயிருக்காங்க. எந்த சட்ட திருத்தம்னா 44வது சட்ட திருத்தம் 1978. இது அடிக்கடி கேட்டிருக்கிறது தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.